So guys, welcome back. Worst beginning ever. It's just a small casual vlog தான். அப்படியே டர்னிங் ரேடியஸை பாருங்க, எவ்வளோ கால்குலேட்டிவாக திரும்பணும்னு. வச்சிடலாமா? ஸோ கைஸ், முக்கியமான வேலையை முடிச்சாச்சு. இதோட இதாகுது. ஓய், ஸோ இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச விஷயம் பஜாஜ் ஷோரூமும் அதோட சர்வீஸ் சென்டர். ஐயோ வளர்றேன்னு. பஜாஜ் ஷோரூமும் அதோட சர்வீஸ் சென்டர் குவாலிட்டியும் தான். என்னது தெர்மாகோல். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் ஷோரூம் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். அந்த ப்ராசஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ஷோரூம் போனப்போ, ஃபஸ்ட்டு ஷோரூம் போனோடனே தே வேர் குட், நோ இஷ்யூஸ். நான் போனது வழக்கம் போல் லேட்டு தான். க்ளோசிங் டயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 6 மணிக்கு தான் போனேன். அவங்க டெஸ்ட் ட்ரைவ் கேட்டோன்னே எந்த ஹெஸ்டேட்டும் பண்ணலை. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எடுத்த உடனே அவங்க இன்டென்ஷனே புக்கிங்கில் தான் இருந்துச்சு. எப்போ புக் பண்ணுறீங்க அது அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் டார்கெட் இருக்குது, அதில் தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஷோரூம் வைஸ் எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க எப்படியும் வரிசையாக கால் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸு புக் பண்ணுற வரைக்கும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்டு சர்வீஸ் சென்டரு. சர்வீஸ் சென்டரில் அவங்க எப்படின்னா, இப்போது எப்பயுமே ஃப்ரீ சர்வீஸ்னால் நம்ம சொல்கிறதே பெருசாக அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ சர்வீஸுன்றப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ்னால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும். அண்ட் தென் எனக்கு ஷோரூம் டெலிவரி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்மே சொன்னாங்க, டாமினோருக்கெலாம் தனியாக தான் சர்வீஸ் பண்ணுவாங்க, தனி பே இருக்கும் 250s and 400s அப்படின்னாங்க. அப்பா. ஸோ அண்ட் தென் அதான் ஃப்ரீ சர்வீஸ் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஃப்ரீ சர்வீஸில் அதான் அவங்களோட ப்ராசஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேயே நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை அவங்க ப்ராப்பராக காது கொடுத்து கேட்காதனால தான் அது இன்னும் ரிசால்வ் ஆகாமல் இருந்துச்சு ஃபஸ்ட் சர்வீஸுக்கு அப்புறமும். அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா,
அவங்க ரெகுலராக பண்ணுற ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தோம்னா அதை அவங்க சம்டைம்ஸ் கேட்க மாட்டேன்றாங்க தெளிவாக. நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுதான் பெரிய ட்ராபேக். ஊசுப்பையா நல்லா இருட்டிட்டு இருக்கு. மழை வந்துருமோ? அப்பா இந்த பாலமே ரொம்ப பம்பியாக இருக்கும். ஸோ வேற என்ன சொல்ல விட்டது? ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி அதை பற்றி சொல்லியே ஆகணும். ஸ்பேர்ஸ் எல்லாம் எல்லாமே ரெடி ஸ்டாக்கில் வச்சுருக்காங்க. அங்கே கூட நான் பார்த்தேன் ஒரு சில 400 டாலர் 400 மீட்டர் இருந்துச்சு. என்ன ரீசனுன்னு கேட்டேன் அவங்ககிட்டயே. ஸ்பேர்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது இன்சூரன்ஸ் சைட்லேருந்து தான் டிலே ஆகுது அப்படின்ட்டு இருந்தாங்க. தள்ள விட்டாமல் இருந்தால் சரி, ஏன்னா பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெட்ரோல் கம்மியாக இருக்கும்போது இவ்வளோ முறுக்க தேவையில்லை தான். அந்த ரைட் விட்டுட்டேன், இந்த ரைட் எடுத்துக்குவோம். பாருங்களா சந்தா இது. அந்த சந்துக்கு போகணுமே. இதுதான் விஷால் டி மால். குட்டத்தையே காணும். டேங்க் ஃபுல்லாம் அவ்வளோதானே, அதுக்கு மேலே போகாது. உள்ளே போகாது, அந்த கம்பிக்கு மேலே மட்டுமே வச்சுக்கோங்க. இப்போதும் கட் பண்ணிக்கோங்க. விட்டானா எதுக்கு அவ்வளோ அக்ரெசிவா? அது பெட்ரோல் போட்டோன்னே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. திணறி ஓடினதுக்கும் நல்ல சுகமாக ஓடுறதுக்கும். ஓரமாக போயிட்டு இதை செக் பண்ணிவிடுவோம் மைலேஜை. ஐயோ ஓகே, ட்ரிப்பு 1 எத்தனை லிட்டர் போட்டாங்க?
ஓகே 9.58 லிட்டர்ஸு. ஸோ ட்ரிப்பு ஒன்று தான். போன டைம் டேங்க் ஃபில் பண்ணது 328 டிவைடட் பை 9.58. ஓகே, நாட் பேட். 34.23 ஃபைன் தான். நான் கூட ஃபஸ்ட்டு ட்ரிப் ஒன்று பார்த்த உடனே என்னடா 328 தான் ஓடி இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ட்ரிப் 1 0 பண்ணிட்டோம். ட்ரிப் 1 0 ஓடும். ஓகே, side mirror okay done. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கான டியூட்டிஸ். அவ்வளோதான், பஸ் தெரிச்சிடணும். இது ஒரு கேஷுவல் வ்ளாக் தான், பெருசாக கண்டென்ட் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எதாவது டைட்டிலாக போடுறதுன்னு எனக்கும் தெரில. மைலேஜ் 35 வருதுன்னு போடுறதா, இல்லை பஜாஜ் சர்வீஸ் சென்டர் ரிவ்யூடு என்னன்னு போடுறது. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டிருப்பேன்.